இலங்கையிலே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஆலயம் தான் பார்த்தீங்கன்னா, இணுவில் கந்தசுவாமி ஆலயம். அந்த ஆலயத்துடைய மஞ்சத் திருவிழா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 7ஆம் மாசம் 1ஆம் தேதி நடக்க இருக்கு. அதனால இந்த வீடியோவுல இந்த மஞ்சத்துக்கு பின்னுக்குள்ள வரலாறு என்ன? அந்த மஞ்சத்துக்கு சிறப்பு தான் என்ன? அந்த மஞ்சத் திருவிழா எத்தனை மணிக்கு ஆரம்பமாகும்? எத்தனை மணிக்கு முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோல விளக்கமா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோயிலுடைய வருடாந்த 2026 மகோற்சவம் எப்போ ஆரம்பமாச்சுன்னா 6ஆம் மாசம் 20ஆம் தேதி தாங்க. இத பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ வேற போட்டிருக்கேன். அத பத்தி நீங்க போயிட்டு பார்க்கணும்னா என் சேனல்ல போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில யூஸ்ஃபுல்லான நிறைய விஷயங்கள் இந்த கோயில பத்திய வரலாறுலாம் சொல்லியிருக்கேன். சரி நம்ம வீடியோக்குள்ள வரலாம். இந்த கோயில் திருவிழா பார்த்தீங்கன்னா 6ஆம் மாசம் 20ஆம் தேதி தான் கொடியேற்றத்தோட ஆரம்பமாச்சு. இப்ப 7ஆம் மாசம் 20ஆம் தேதி 10ஆம் தேதி வாக்குல தான் தேரும் வேற வரப்போகுது. அத மட்டும் முன்னுக்கே பார்த்தீங்கன்னா, மஞ்சள் திருவிழா எப்பயும் வரும். அதுதான் இந்த பெண்ணும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வர இருக்கு. இந்த மஞ்சள் திருவிழாவுக்கு நம்ம வந்து போறதுக்கு முன்னுக்கு இந்த மஞ்சத்துடைய வரலாறு, இது மகிமை என்ன? இதோட வரலாறு என்னன்னு தான் பார்த்துட்டு போலான்னு நினைக்கிறேன். ஏன்னா, அது வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இத கேள்விப்பட்டா. ஏன்னா, அவ்வளவு வரலாறு பேசுற ரொம்பவே சிற்ப வேலைப்பாடு நிறைஞ்ச உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா, இணுவில் கந்தசுவாமி ஆலயம் மஞ்சம். அத பத்தி தெரியாம போறது வேலை தான். அதனால தான் அத பத்தி சொல்லப் போறேன். இந்த மஞ்சம் பார்த்தீங்கன்னா, 1910ஆம் ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா, பெரிய சன்னியாசர் அப்படின்னு ஒரு சொல்லப்படுற, அன்போடு அழைக்கப்படுற ஆறுமுகம் சன்னியாசர் அப்படின்னு ஒரு தொட்டு நல்ல எண்ணத்தால அவர் கடவுள் மீது, அதாவது கந்தன் மீது கொண்ட பக்தியால பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மஞ்சத்த அவரால செஞ்சு குடுக்க முடிஞ்சுச்சு இந்த ஒரு கோயிலுக்கு. இந்த கோயிலுக்கு அவர் செஞ்சு குடுத்த இந்த மஞ்ச வாகனம் பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கே ஒரு தனித்துவமான அடையாளமா, ஏன் உலகத்துக்கே ஒரு தனித்துவமான அடையாளமா மாறப்போகுதுன்னு அப்ப அவருக்கு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே எந்த இந்து கோயில்கள்லயும் இல்லாதவாறு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அகலத்திலயும் சரி, உசரத்துலயும் சரி, ரொம்பவே பெரிய ஒரு மஞ்சமா இந்த மஞ்சம் காணப்படுது. முக்கியமா இத உலக பெருமஞ்சம்னு அழைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இதுதான் காரணமாவும் கூட இருக்கு கைஸ். பொய் சொல்லக்கூடாது. நீங்க வந்து இப்ப தேர பார்த்துருப்பீங்க. தேர் நம்ம ஊர்கள்ல வர்றத பார்த்துருப்பீங்க. இல்லாட்டி வெளி ஊர்கள்ல வர்றத பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் எவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கும். அப்ப அது வந்து உங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்கும். ஆனா அப்படி இல்லங்க. நம்ப இலங்கையிலயும் கூட, நம்ப இணுவில் ஆலயத்திலயும் கூட ஒரு தேர் இருக்குங்க. அதாவது மஞ்சத் தேர்ன்னு தான் இத சொல்லலாங்க. அப்படிப்பட்ட ஒரு மஞ்சம் தான் இந்த ஒரு உலக பெருமஞ்சம். ஆகட்டும் படைப்புல உருவான இந்த ஒரு மஞ்ச வாகனம் சொன்னா வாய் கூசுற அளவுக்கு தாங்க இருக்கு உண்மைக்கும். ஏன்னா அதுல வந்து அது ஒரு விமான பகுதியா இருக்கட்டும், இல்லாட்டி சாமிய வைக்கிற சாமி பீட பகுதியா இருக்கட்டும், இல்லாட்டி அடித்தள பகுதியா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன சிற்ப வேலைப்பாடு, அதாவது முருகன், வள்ளி, விநாயகர், சிவன் அப்படின்ட்டு அவங்களோட உருவங்களையும் அடுத்து இந்தியா, அங்கிட்டு இலங்கை, அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு அங்க உள்ள சிற்ப வேலைப்பாடுகளும் சரி, இல்லாட்டி இவருக்கே தெரிஞ்ச சிற்ப வேலைப்பாடும் சரி, வண்ணங்களும் சரி, கை ரேகைகளும் சரி, அழகான பூச்சி இது மாதிரிலாம் எல்லாம் அழகா தான் இருக்கு. அத பார்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா, அதுக்கு மத்தியிலயும் பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள காலத்தில பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு மஞ்சத்தில பார்த்தீங்கன்னா, இடையில பல்ப் போட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா, அதுவும் எல்லாம் மஞ்சள் கலர் பல்பால நிறைஞ்சு அப்படித்தான் பார்த்தீங்கன்னா, இணுவில் மஞ்சத்த பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. வேற லெவல் அழகுன்னு சொல்லலாங்க இந்த ஒரு மஞ்சள். அதுதான் இந்த ஒரு மஞ்சத்த வந்து பார்க்குறது வந்து ஒரு கண்கொள்ளா காட்சின்னு கூட சொல்றாங்க. ஏன்னா, அவ்வளோ அழகா இருக்கும். பசந்தா பார்த்தீங்கன்னா, அந்த மஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க. இந்த மஞ்சள் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கு கொண்டாடுறாங்கன்னா, சுவாமிய வந்து மக்களுக்கு வந்து வெளிய கொண்டு வந்து காட்டணும். இப்போ தேர் திருவிழால மக்கள் வந்து சுவாமிய வந்து வெளிய கொண்டாடுற மாரிக்கு, இந்த தேர்ல உள்ள சாமிய வந்து மஞ்சத்துல வச்சு, மஞ்சள் திருவிழா மூலியமா விநாயகர் பெருமான், சிவன், அடுத்து முருகப்பெருமான், ஆறுமுக சாமியெல்லாம் வெளிய மக்களுக்கு காட்டுறதுக்கு தான் கொண்டு வராங்க. இப்படிப்பட்டது தாங்க இந்த ஒரு மஞ்சள் திருவிழா. இந்த மஞ்சள் திருவிழா வந்து மக்கள்ட்ட ஒற்றுமை, அடுத்து பார்த்தீங்கன்னா பக்தி, மரபு எல்லாத்துக்கும் அடையாளமா சான்றா விளங்குதுங்க. இன்னுமே கூட இந்த ஒரு மஞ்சள் திருவிழா பார்த்தீங்கன்னா, சமூக வலைத்தளங்கள்ல உதாரணமா TikTok, Instagram, Facebook, Twitter எல்லா பக்கத்துலயும் ஏன் YouTubeல கூட இந்த ஒரு தேர்னா மஞ்சம்னு சும்மா அடிச்சாலே இணுவில் மஞ்சம் ஃபெஸ்ட் வரதுக்கு காரணமே அந்த மஞ்சத்துக்கு நான் சொன்ன மாரி சிறப்பு தாங்க. முருகன் இத வச்சு நம்மளுக்கு உணர்த்துறது என்னன்னா, அழகென்றால் முருகன் தான். அழகுக்கு தலைவன் முருகன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகென்றால் முருகனே, அருளென்றால் முருகனே, ஏகமும் முருகனே அப்படின்னுலாம் பாட்டு இருக்கு தெரியுங்க. அதுக்கு அர்த்தத்த சொல்ற விதமா தான் இந்த மஞ்சம் வந்து எனக்குலாம் விளங்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அதில சொல்றாங்க, நம்ம உலகத்துல உள்ள அழகே முருகன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி தான் இந்த ஒரு மஞ்சமும் பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கே ஒரு அழகான ஒரு மஞ்சமா இருக்குங்க.
நம்ம நேரில் வந்து சாமியை காண முடியாது, அது உண்மையான கதை. இப்போ நம்மளுக்கு அடித்தா வலிக்கும், ஆனால் அந்த வலியை நம்மளால காண முடியாதமைக்கு, இன்னொன்று நெருப்பை காண்கிறமைக்கு, காற்றை காண முடியாது, பேய் நேரில் பெருசாக யாராலையும் காண முடியாது, அது மாதிரி இருக்குது தானே. அது மாதிரி தாங்க இந்த ஒரு மஞ்சத்தில் கூட நம்ம முருகனை நேரில் கண்டால் எவ்வளோ அழகாக இருப்பார்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அந்த சொல்கிற மாதிரிக்கு அந்த அழகை வந்து இந்த ஒரு மஞ்சத்தை மூலியமாக நம்ம முருகனை காக்கிற மாதிரி இருக்குங்க பார்க்க. அப்படிப்பட்ட ஒரு அழகு தாங்க இந்த மஞ்சம். இந்த மஞ்சள் திருவிழா பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இப்போ எத்தனை மணிக்கு துவங்குதுன்னு தெரியல. நான் நினைக்கிறேன் ஒரு எப்படியும் அந்திக்கு ஒரு 6 மணி 6:30 மணி வாக்கில் தான் இந்த கோயிலில் வந்து அந்த சுற்றி வர்றதுக்கு ரெடி ஆகும்னு நினைக்கிறேன். மக்கள் நிறைய பேர் வரக்கூடியதாக காண முடியும் இந்த ஒரு மஞ்சத்தை பார்க்க. ஏன்னா வந்து உலகத்துலேயே மிகப்பெரிய மஞ்சள் தண்ணி, அதாவது ஒசரம்லாம் கூடனால நிறைய மக்கள் இலங்கையிலேருந்து போவாங்க இங்கே இனிவிலுக்கு. இனிவில் வந்து பார்த்திங்கன்னா யாழ்ப்பாணம் பக்கத்து தாங்க இருக்குது. அதனால் மக்கள் நிறைய பேர் மெனக்கெட்டு போகணும்னு தெரியலை. ஆனால் அங்கே யாழ்ப்பாணத்தை சுற்றி உள்ளவங்க இன்னொன்று மெனக்கெட்டு இதை பார்க்கணுன்னு போகிறவங்க போவாங்க. இன்னொன்று சமூக ஊடகங்களையும் நீங்கள் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், டிக்டாக், யூடியூப்லாம் பார்க்கலாம். அடித்தா வரும், நல்லாவும் இருக்கும். இன்னுமே இந்த கோயிலில் திருவிழாக்கள் இருந்துட்டு தாங்க இருக்குது. இதை விட்டு இன்னுமே நிறைய திருவிழாக்கள் இருக்குது. அதையும் நீங்கள் பார்க்கணுன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா 7ஆம் மாதம் 13ஆம் தேதி தாங்க தேர் உற்சவம் இந்த ஒரு கோயிலில் நடைபெறும். மஞ்சத்துக்களவுக்கு தேர் உற்சவம் இந்த கோயிலுக்கு சிறப்பு எந்த ஃபேமஸ் இல்லாட்டியும் உங்களுக்கு சாமி கும்பிட்றோன்னா தேர் திருவிழாவுக்கு இங்கே வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வளோ தாங்க இந்த நம்ம அன்பு பொருந்திய அழகு பொருந்திய முருகனுடைய இந்த மஞ்சள் திருவிழா பற்றி சொல்ல இருக்குது. எப்படியும் மஞ்சள் வந்து சுற்றி வர்றதுக்கு ஒரு ஹவர் 2 ஹவர்ஸே ஆகுங்க இந்த கோயில் பெரிய கோயில்னால. அப்போ அதுக்கு நின்று பார்த்து வரலாம். இதில் உற்சவம் மூர்த்தினா நான் சொன்ன மாதிரி சிவன், அடுத்து பிள்ளையார், அடுத்து முருகப்பெருமான், வள்ளி தேவசம் வந்து வருவாங்க. அவ்வளோதாங்க விஷயம். இந்த ஒரு விஷயத்தோட வீடியோ முடிக்க நான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு தெரியல. புரிஞ்சிருவங்க கமெண்டில் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் விளங்கும் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு. நன்றி வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். அன்பு விஷயம் ஓம் நம சிவாய. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.